ஹாய் அண்ட் வெல்கம் டு நாட்டு சமையல். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இது வந்து ஒரு ரங்கோலி மாதிரி போட்டேன். இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து காலி பண்ணிடலாம் அப்படின்றதுனால வச்சுருந்தா கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டேன். கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். பொங்கல்னாலே வந்து பொங்கப்பானை வச்சு போடுறது வந்து ஒரு வழக்கம். ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ அந்த கோலத்தை போட்டு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு வந்து நான் என்ன ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள், அதாவது பொங்கப்பானை வைக்கணுன்றதுனால போன வருஷம் வச்சு அதே கல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் வந்து சாணி எடுத்துகிட்டு வந்து நல்லா மொழுவி கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். இது வந்து கிளைமேட் டல்லாக இருந்ததுனால நான் கழுவி நல்லா பூசி மட்டும் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 10:30 மணிக்கு, அதாவது 10:11 டைமுக்கு நாங்கள் பொங்க வச்சதுனால சீக்கிரமாகவே உள்ளே இருக்க வேலையை முடிச்சுட்டு கல்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வருஷம் வந்து மஞ்சள் கொத்து வந்து நம்ம வீட்டிலே வளைஞ்சதுனால அதையே யூஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெரிய பானையாக எடுத்திருந்தேன். 1.5 கிலோ வடிக்கிறதுக்கு ஒரு பானையும், மீதி வந்து நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து அரக்கு கோலமாவெல்லாம் போட்டு கொஞ்சம் சிறப்பாகவே நடந்தது பொங்கல். கட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து நம்ம ஊருக்கு வந்தால் தான் நம்மளால் வந்து இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண முடியும். சிட்டியில் வந்து வாய்ப்பு இல்லை. குறிப்பாக வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு சான்ஸே கிடையாது. இதில் என்னென்னா கொஞ்சம் இந்த வெண்பொங்கல் வந்து தான் பொங்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே வந்து இது ஒரு ஜாலியாக இருந்தது. ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணுறதுக்கு பசங்களுக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது. எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து வெயில் இல்லாதனால நான் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வச்சதுனால காயெல்லாம் போட்டு அது காற்றடிக்காமல் அந்த மாதிரி ஒரு செட்டப்போட பண்ணியிருந்தோம். நிறையா வந்து இது வந்து ஊருக்குள்ளே வந்து கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அது ரொம்ப, அதாவது இன்ட்ரெஸ்டாக எடுத்து நிறையா பேர் நிறையா கோலம் போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டிகள் இருந்தது. கோல போட்டி இல்லாமல் இந்த வாட்டர் பேக்கில் தண்ணி நிரப்புறது, சாக்கு போட்டி, அப்புறம் வந்து ரன்னிங் ரேஸு, சைக்கிள் ரேஸு, இந்த மாதிரி நிறையா இருந்தது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த பொங்கல் வந்து எப்பயும் போல் சிறப்பாக முடிஞ்சது. இது வந்து கபடி போட்டி. கபடியிலே வந்து பசங்க வந்து கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டீம்ல 6 பேர் 6 பேருக்கு 600 ரூபாய் கோயில் கம்யூனிட்டி சார்பாக வழங்கப்படும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏரியா டைம் முடிய போகுது. டக்குனு யாரு ஒருத்தன் தொடு. கையை வீசியாடுறா. பிரஷர் ஆகாத வந்துரு சொல்லு. பின்னாடி வந்துரு சொல்றேன். ஏறா அவுட் ஆயி புரா டேய். ஏறா வர அண்ணங்கற. அவுட் அண்ணன் வந்து உள்ள ஓட்டு பிடிங்க. கை கோத்துங்கடா. கை கோத்துங்க. கை கோத்துங்க. உள்ள ஓட்டு பிடிங்க. இப்போதைக்கு தேன் போகிறார். தேன் யாராச்சும் பிடிப்பாரா? மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது. 2 டீம் விட்டு கொடுக்காம விளையாடுறாங்க. ஜெயிக்கிற டீமுக்கு ப்ரோ அங்க போய் மேட்ச பாரு ப்ரோ. எல்லாம் ஏமாத்துறானா ப்ரோ? தரமான புடி. கேப்டன் நசீர் உள்ள வந்துட்டார். தம்பி
தினேஷ் உன் பேர் தினேஷாப்பா? நான் போய் ஒரு நாள் பிறந்து ஆடுப்பா. உங்க தாத்தா பேரை காப்பாத்துப்பா. பிடிங்க. வாங்க, வாங்க, வாங்க.